வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாட்ஸ்அப் மூலம் பரப்பப்பட்ட இளம்பெண்ணின் நிர்வாண காணொளி. திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள். விசாரணையில் வந்த திடுக்கிடும் தகவல். ஜனாதிபதி அனுரவை பதவி விலக வைக்கும் சுப நேரம் என கூறி எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கும் முக்கிய புள்ளி. வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். அனுர தரப்பில் சர்ச்சையில் சிக்கியவருக்கு எதிராக விடுக்கப்பட்ட பிடியாணை. பல்வேறு திசைகளில் பாயும் விசாரணை. பழமைக்கு திரும்பிய எரிபொருள் நிரப்பும் QR கோட் முறைமை. பாவனை செய்யும் மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர அறிவிப்பு. மத்திய கிழக்கின் போர் பதற்றம் இலங்கையை பெருமளவில் பாதிக்கின்றது என கவலை வெளியிட்டுள்ள அரசாங்கம். வெளியிடப்பட்ட தகவல். சொந்த தங்கைக்கு அண்ணன் அரங்கேற்றிய கொடூரம். விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். நடந்தது என்ன? அரச ஊழியர்களுக்கு இடமாற்றம். வெளியான உடனடி அறிவிப்பு. குமரன் பத்மநாதனின் கைதை சுரேஷ் சாலை அறிந்திருக்கவில்லை. மஹிந்தவும் கோட்டபாயாவும் பேசிய டீல். அதிர்ச்சி தரும் பின்னணியை உடைத்த சரத் பொன்சேகா. யாழ் பல்கலைக்கழக மாணவனின் மோசமான செயல். திடீர் சுற்றிவளைப்பில் மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்கள். அதிரடி காட்டிய போலீசார். நாட்டில் மீண்டும் கடற்பரப்பில் கண்டுபிடிக்கப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருட்கள். கடற்படையின் அதிரடி நடவடிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இளம் பெண் ஒருவரின் தனிப்பட்ட காணொளியை வாட்ஸ்அப் மூலம் பரப்பியதாக கூறப்படும் 2 மாணவர்கள் குற்றப்புலனாய்வு துறையின் சைபர் குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பலாங்குடியை சேர்ந்த திகழப்புற பகுதியில் இன்று மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது இந்த 2 மாணவர்களும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக சைபர் குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த இளம்பெண்ணின் உறவினர்கள் அளித்த புகாரை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த காணொலி நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் பரப்பப்பட்டதுடன் அது சந்தேக நபர்களின் வசத்திலும் இருந்தது கண்டறியப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவர் தனியார் பல்கலைக்கழகத்தில் மென்பொருள் பொறியியல் பட்டப்படிப்பை பயின்று வரும் 21 வயதுடைய மாணவர் என தெரிவிக்கப்படுகின்றது. மற்றொரு சந்தேக நபர் அதே முகவரியில் வசிக்கும் நபராகவும் ஒரு குடும்பத்த பகுதியில் உள்ள நிறுவனம் ஒன்றில் ஆட்டோமொபைல் தொழில்நுட்ப படிப்பை பயின்று வருபவராகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வுத்துறையின் சைபர் குற்றப்பிரிவு தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக கூறப்படும் இளைஞன் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பல்கலைக்கழகத்திற்கு அருகில் வசித்து வந்த 20 வயதுடைய குறித்த இளைஞன் தொடர்ச்சியாக போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று மாலை யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்து கொண்டிருந்த வேளையில் கோப்பாய் காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கைதான இளைஞனிடமிருந்து 41 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக காவல்துறையினர் மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்ற அதிர்ச்சியூட்டும் சம்பவம் ஒன்றில் 19 வயதுடைய உயர்தரமானவர் ஒருவரால் அவரது சொந்த தங்கை கர்ப்பமாக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப விசாரணைகளில் அண்ணன் மற்றும் தங்கை இடையே நீண்ட காலமாக ஒழுக்கற்ற உடலுறவு தொடர்பு இருந்து வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. மேலும் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் குறித்த மாணவி பருவம் அடையாத நிலையில் அவர் 12 வயதாக இருந்தபோது அப்போது 14 வயதுடைய அண்ணனால் இந்த உடலுறவு தொடர்பு ஆரம்பிக்கப்பட்டதாக விசாரணைகளில் வெளிப்பட்டுள்ளது. இந்நிலையில் குடும்ப பின்னணியில் சிக்கல்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மாணவர்களின் தந்தை உயிரிழந்ததை அடுத்து தாயார் மறுமணம் செய்து வேறு இடத்தில் வசித்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அண்ணனும் தங்கையும் தாயாரின் சகோதரியுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்ததாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் கடற்படை முன்னெடுத்த விசேட சுற்றி வளைப்பின் போது பல நாள் மீன்பிடி படகு ஒன்றில் கடத்தப்பட்டு பெரும் தொகையிலான போதைப் பொருட்களுடன் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கைதான 5 சந்தேக நபர்களும் கடற்படையினரால் பாதுகாப்புக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்த சுற்றி வளைப்பு கடற்படை புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஆழ்கடல் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட கடற்படை கப்பல் ஒன்றினால் முன்னெடுக்கப்பட்டது.
மேலும் இந்த போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் சர்வதேச வலைப்பின்னலுடன் தொடர்புடையதா என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு பதவியிலிருந்து விலக வேண்டிய சுப நேரத்தை தாங்களே தீர்மானிப்போம் என சர்வஜன அதிகார கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் இன நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக தாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்றும் தற்போதைய அரசு ஜனநாயகத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் அரசின் பலவீனமான நிர்வாகம் காரணமாகவே நாட்டில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோக கட்டமைப்பில் தற்போது பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களை காரணம் காட்டி தமது நிர்வாக தவறுகளை மறைக்க அரசு முயற்சித்து வருகின்றது என்றும் திலித் ஜெயவீர குற்றம் சாட்டினார். ஜனாதிபதி பதவியிலிருந்து விலக வேண்டிய சுப நேரத்தை நாங்களே வழங்குவோம் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் இந்த அரசுக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் எந்த நிபந்தனையும் இன்றி ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்த இந்த அரசியல் பல ஊழல்கள் மற்றும் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாகவும், குறிப்பாக நிலக்கரி கொள்வனவில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் நாட்டின் நலனுக்காக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் திலித் ஜெயவீர மேலும் வலியுறுத்தினார். விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினர்களில் ஒருவரான KB எனப்படும் குமரன் பத்மநாதனை கைது செய்தது தாம் அல்ல என்று தற்போது கூறப்படுகின்ற கருத்துக்களுக்கு முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா பதிலளித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக சேவையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதில் அவர் கூறியதாவது, தாம் முப்படைகளின் பிரதானியாக இருந்த காலத்தில் ஒரு நாள் இரவு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சரத் KPயை கொண்டு வந்திருக்கின்றார்கள், உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டதாக தெரிவித்தார். மலேசியாவில் இலங்கையை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ராஜதந்திர மட்டத்தில் தகவல் கிடைத்ததை தொடர்ந்து புலனாய்வு குழு ஒன்று மலேசியாவுக்கு சென்று அந்த நபரை விமானத்தில் அழைத்து வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவரை அழைத்து வந்த போது மலேசியாவிலிருந்து இருவர் வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவரை ஒப்படைத்து, இவர் KP, இப்போது அவரை உங்களிடம் ஒப்படைக்கின்றோம், இதற்கு பிறகு நீங்கள் வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று தெரிவித்துவிட்டு சென்றதாக சரத் பொன்சேகா கூறியுள்ளார். அதன் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த தகவலை கோட்டாபய ராஜபக்சவிடம் தொலைபேசியில் அறிவித்ததாகவும் பின்னரே அந்த தகவல் தமக்கு தெரியப்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் KP விமான நிலையத்திலிருந்து நேரடியாக கோட்டாபய ராஜபக்சவின் இல்லத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் பின்னர் சில காலம் CID காவலில் இருந்ததாகவும் சிறையில் அடைக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். பின்னர் அவர் யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அத்துடன் KPயிடம் இருந்ததாக கூறப்படும் கப்பல்கள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் பணம் தொடர்பில் என்ன நடந்தது என்பது குறித்து கோட்டாபய ராஜபக்சவுக்கே தெரியும் என்றும் அது குறித்து தமக்கு தகவல் இல்லை என்றும் சரத் பொன்சேகா மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகனுமான அசோக் ரன்வளவை கைது செய்யுமாறு மகர நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சபுகஸ்கந்த பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பான வழக்கு மகர நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அசோக் ரன்வள நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதனை கருத்தில் கொண்டு மகர மேலதிக நீதவான் பண்டார லங்கசிங்க அசோக் ரன்வளவை கைது செய்யும் வகையில் பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதனிடையே சப்புகஸ்கந்து தெனிமல்ல பகுதியில் கடந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி இரவு அசோக் ரன்வள பயணித்த ஜீப் வாகனம் மற்றொரு வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து ஆபத்தான முறையில் வாகனம் செலுத்தியமை மற்றும் விபத்தை தவிர்க்காமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் பேரில் அசோக் ரன்வள மறுநாள் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.
2026 ஆண்டுக்கான பொது சேவை ஆணையகத்தால் தீர்மானிக்கப்பட்டு அனைத்து இடமாற்றங்களும் ஏப்ரல் 2 முதல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அரசாங்க சேவை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இடமாற்றங்கள் நடைமுறைக்கு வரும் திகதி குறிப்பிடப்படாத அனைத்து இடமாற்றங்களும் சம்பந்தப்பட்ட திகதியிலிருந்து அமலுக்கு வரும் எனவும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் இடமாற்றங்கள் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட மேல்முறையீடுகளின் முடிவுகள் தற்போது அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த முடிவுகள் பொது சேவை ஆணையகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி 2026 ஆண்டுக்கான ஆண்டு இடமாற்ற உத்தரவுகளை பெற்று அனைத்து அதிகாரிகளும் நியமிக்கப்பட்ட பகுதிகளில் தங்களுக்கான புதிய பணியிடங்களில் கடமைகளை பொறுப்பேற்க வேண்டும் என பொது சேவை ஆணையக அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் பொது சேவை ஆணையத்தால் தீர்மானிக்கப்பட்ட இடமாற்றங்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் அல்லது பரிந்துரைகள் மறுபரிசீலனை செய்யப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறையின் கீழ் எரிபொருள் ஒதுக்கீடுகளை பெற்றுக் கொள்வதற்கான QR குறியீட்டு முறைமை தற்போது முழுமையாக மீளமைக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து எதிர்காலத்தில் எரிபொருள் விநியோக நடைமுறையை சீரமைப்பதற்காக வாகன உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டிய 3 முக்கிய படிநிலைகள் குறித்து அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். அதன்படி வாகன உரிமையாளர்கள் தாங்கள் எந்த பிரிவின் கீழ் வருகின்றனர் என்பதை முதலில் அடையாளம் கண்டு அதற்கேற்ப QR குறியீட்டை பயன்படுத்தி எரிபொருளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஏற்கனவே QR குறியீடு பெற்றுள்ளவர்களும் வாகன உரிமை அல்லது பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி இலக்கத்தில் எந்த மாற்றமும் இல்லாதவர்களும் தங்களுடைய பழைய QR குறியீட்டையே தொடர்ந்து பயன்படுத்தி எந்த தடையுமின்றி எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியும். மேலும் முன்பு பதிவு செய்திருந்தாலும் தற்போது QR குறியீட்டை தொலைத்தவர்கள் அல்லது தொலைபேசியிலிருந்து நீக்கியவர்கள் தகவல்களின் மாற்றம் இல்லையெனில் மீண்டும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கணினியில் உள்நுழைத்து தொலைபேசிக்கு வரும் ஒரு முறை கடவுச்சொல் மூலம் பழைய QR குறியீட்டை மீண்டும் பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பதிவு செய்யாதவர்கள், புதிதாக வாகனம் வாங்கியவர்கள் அல்லது முன்பு பதிவு செய்த தொலைபேசி இலக்கத்தை தற்போது பயன்படுத்தாதவர்கள் புதிதாக கணினி வழியாக பதிவு செய்தல் அவசியமாகும். எரிபொருள் நிலையங்களில் ஏற்படும் நெரிசலை குறைத்து வினைத்திறனான சேவையை உறுதிப்படுத்துவதற்காக இந்த அறிவுறுத்தல்களை முற்றாக பின்பற்றுமாறு வாகன உரிமையாளர்களிடம் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் தகவல்கள் அல்லது இது தொடர்பான சிக்கல்களுக்கு அரசு தகவல் மையத்தின் 1919 என்ற விசேட இலக்கத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இப்படி இருக்க எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை உறுதிப்படுத்தும் நோக்கில் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பணிப்புரை வழங்கியுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் அத்தியாவசிய சேவைகளை முறையாக பேணுவதில் ஏற்பட்டுள்ள சவால்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சுகளின் செயலாளர்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் தலைவர்களுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழ்நிலையால் உருவாகியுள்ள நிலைமையை முன்கூட்டியே கணிக்க முடியாது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் உருவாகி வரும் புதிய சவால்களை தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து ஒரு நாடாக அவற்றை எதிர்கொள்ள கூட்டு முயற்சியுடன் செயற்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவில் வேகமாக தீவிரமடைந்து வரும் நிலைமை குறித்து இலங்கை அரசு ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போதைய நடவடிக்கைகள் பொதுமக்களின் வாழ்விற்கு நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த மோதல்களில் ஏற்பட்டு வரும் பொதுமக்கள் உயிரிழப்புகள் குறித்து இலங்கை வருத்தம் தெரிவித்ததுடன் பொதுமக்கள் மற்றும் பொது சொத்துக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு தாக்குதலையும் கடுமையாக கண்டிப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து தரப்பினரிடமும் உள்ள பொதுமக்களை பாதுகாப்பது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் ஒரு அடிப்படை பொறுப்பு என்பதை வெளிவிவகார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. மேலும் மனித உயிர்களின் புனித தன்மையையும் உலகளாவிய அமைதியையும் நிலைநாட்டும் எமது அர்ப்பணிப்பில் இலங்கை உறுதியாக நிற்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் உருவாகக்கூடிய மனிதாபிமான நெருக்கடியும் அதனால் உலக பொருளாதார மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்களையும் கருத்தில்
கருத்தில் கொண்டு நிலைமைகளை அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.